Good morning students. In the last class we have seen WTO, that is World Trade Organization, and their objectives. Now in today's class we are going to see the WTO agreements. That is Agreement on Trade Related Intellectual Property Rights, TRIPS அப்படின் ஷார்ட்டா சொல்றோம். Intellectual property rights includes, இதுல வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்றோம்? இன்டெலெக்சுவல்னா அறிவுபூர்வமான, ப்ராப்பர்ட்டினா அது நமக்கு சொத்து, நம்மளுடைய சொத்தே எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அறிவு. இதை வச்சு புதுசா ப்ராடக்ட் உருவாக்கலாம், புது டெக்னாலஜி கொண்டு வரலாம். இதுக்கு வந்து நம்ம தனியா உரிமம் பெற்றுக்கொள்றது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்றோம். அதுல எதெல்லாம் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா காப்பிரைட்னா புக்ஸுக்கு நம்ம புக்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காப்பிரைட் வாங்கிக்கணும். இப்போ ட்ரேட் மார்க்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ சாம்சங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ அதனுடைய ட்ரேட் மார்க் என்ன, அந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறது அந்த எழுத்துலேயே நமக்கு தெரியுது. இப்போ இது கூட சொல்லலாம் பேட்டா, இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் மாதிரி உள்ளது தான் எனது ட்ரேட் மார்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஈவன் காட்ரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் எப்படி எழுதியிருக்கும் அப்படிங்கிற அதுக்குன்னு உள்ள ட்ரேட் மார்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ரைட்ஸ், இதுவும் எனது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு கீழே வரும். தட் இஸ் இது வந்து வேற, இப்போ ஈவன் இருட்டு கடை அல்வாலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தே கெட் த பேட்டன்ட் ரைட். அப்புறம் வந்து போத்தீஸில் இவங்க ஆர்எம்கேவி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிளை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேட்டன்ட் ரைட்டை வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் எனது பேட்டன்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், இப்போ எங்களுடைய ஏரியாவுக்குள்ளே வேற யாரும் வரக்கூடாது, இது வந்து எங்களுடைய லிமிட் அப்படின்னு நம்ம ஜியாகிரபிக்கலாக இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் ட்ரேடு சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரியா? ஸோ இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து என்னன்னு சொன்னால், இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேட்டன்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் ரைட்டு கொடுக்குறோம். இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கு பேட்டன்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த பிராண்டு இந்த நேமை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் இந்த கம்பெனியில் யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் அந்த ப்ராடக்டை வந்து இதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்து எனது ப்ராடக்ட் பேட்டன்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன்ட்ஸ். இப்போ ப்ராசஸ் பேட்டன்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ கொக்கோ கோலா அந்த ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதுக்குன்னு தனியாக பேட்டன்ட் ரைட் இருக்குது. இந்த இதில் ப்ராசஸ் பேட்டன்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மேனுஃபேக்சருக்கு மட்டுமே தெரிந்த சீக்ரெட், வேறு யாருக்குமே இந்த கொக்கோ கோலா எப்படி தயாரிக்காங்கங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது வந்து ப்ராசஸ் பேட்டன்ட். இந்த மாதிரி ப்ராசஸுக்கு நம்ம பேட்டன்ட் ரைட் வாங்குகிறோம். பொதுவாக இந்த பீரியட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வில் பி 20 years ஃபார் பேட்டன்ட், 50 years ஃபார் காப்பிரைட்ஸ் அண்ட் 7 years ஃபார் ட்ரேட் மார்க்ஸ். 7 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் 10 years ஃபார் லே அவுட் டிசைன்ஸ். இது வந்து லே அவுட்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் எல்டிசிஸ் ஆன் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் ஃபார் சீட்ஸ், ட்ரக்ஸ், ஈவன் நம்ம பாசுமதி ரைஸுக்கு நம்ம பேட்டன்ட் ரைட் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இந்த சீட்ஸ், அப்புறம் ட்ரக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஃபார்மர்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் தி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ம் ஃபார் த சீட்ஸ். இப்போ நிறைய விதைகள் வந்து நம்ம வெளிநாடுகளில் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதுகள்லாம் நம்ம அந்த பேட்டன்ட் ரைட் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், அப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொன்னால் we have to import the commodities from abroad. சரியா? இதில் வந்து the establishment of WTO's TRIPS, trade related aspects of intellectual property rights. இந்த அக்ரிமெண்ட் வந்து in 1995 சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் intellectual property law and policy making. So TRIPS negotiators recognized that shortcomings and inconsistencies in IP, that is intellectual property protection, can distort trade and impede its benefits. Retort அப்படின்னு சொன்னால் டிஸ்டார்ட்னா டிஸ்டர்ப் பண்ணும், வாணிபத்தை
நிறைய விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே தடையாகும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ஹெல்ப்ஸ் ஈஸ் ட்ரேட் டென்ஷன்ஸ். ஸோ இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக நமக்கு வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் தட் இஸ் ஐபி இஷ்யூஸ் while leaving WTO members ample space to pursue diverse domestic policies. அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து நிறைய எனது இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா, நிறைய எனது பிரச்சனைகள், எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காப்பி ரைட், எதுக்கெல்லாம் பேட்டன்ட் ரைட், என்னென்ன இயர்ஸ் இவ்வளோ வருஷத்துக்கு வருங்கிறதெல்லாம் டிஸ்கஷன், நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால நிறைய மெம்பர்ஸ் WTOலேருந்து மெம்பர்ஸ் வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இட் provides an ample space to pursue diverse domestic policies. அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி domestic policies வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வில் see the agreement on trade related investment measures. இது வந்து ஷார்ட்டர் ட்ரிம்ஸ்ன்னு சொல்கிறோம். they related to conditions or restrictions in respect of foreign investment in the country. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் மேட்டர்ஸ் ரிலேட் பண்ணுறது ட்ரிம்ஸ்ன்னு சொல்கிறோம். So it calls for introducing equal treatment for foreign companies on par with national companies. இப்போ இந்தியாவில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியும் ஈக்குவலாக அவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ ட்ரிம்ஸ் வேர் வைட்லி எம்ப்ளாய்ட் பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிமூவ்ட். அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நம்ம என்ன செய்யணும், நீக்கணும். அந்த எந்த தடைகளும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா செக்டார்ஸ்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணலாம். அப்புறம் நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல். இப்போ அவங்க வந்து அந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தலாம். அதுக்கு எந்த தடைகளும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம இம்போஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல். அப்புறம் நோ மேண்டேட்டரி எக்ஸ்போர்ட்ஸ். நீ இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ராயல்ட்டி. ரிப்பாட்ரியேஷன்னா திரும்ப பெறுதல். இப்போ ராயல்ட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ ராயல்ட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எனக்குன்னு உரிமைப்பட்டது, இது வந்து வேறு யாருக்கும் நான் கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால் என்னது ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ராயல்ட்டி. இது வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் டிவிடெண்ட். நான் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உள்ள டிவிடெண்ட்டை நான் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் அந்த ஷேருக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இம்போஸ் பண்ணாமல் அந்த ஃபாரினர்ஸுக்கு ஃப்ரீயாக அந்த பணம் போய் சேர்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும். இது வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ராயல்ட்டி, டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேரில் வரக்கூடிய அந்த டிவிடெண்ட்டுங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கக்கூடிய இன்கம், அந்த தடங்களும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் நோ ட்ரேடு பேலன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ். சரி, தட் இஸ் இம்போர்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் என்னதுன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். இது வந்து காட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம், GATS. இது வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் மல்டிலேட்ரல் செட் ஆஃப் ரூல்ஸ் கவரிங் ட்ரேட் இன் சர்வீசஸ் லைக் இந்த மாதிரி ஏரியாஸ் அப்படின்னு சொன்னால் பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஆல் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆர் சப்போஸ் டு எக்ஸ்டெண்ட் தட் இஸ் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் சொல்லுவோம், MFN ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் கண்ட்ரீஸ் விதவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். இது வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் பார்க்காம, வேறுபாடுகள் பார்க்காம மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்பரண்டி ஷுட் பி மெயின்டைன்ட் பை பப்ளிஷிங் ஆல் ரெலவெண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓவர் சர்வீசஸ். டிரான்ஸ்பரன்சின்னா வெளிப்படையாக நம்ம வந்து என்னென்னலாம் லாஸ் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறது, என்னென்னலாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். இது வந்து ஷார்ட்டாக MFA அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் கவர்ன்ட் த வேர்ல்டு ட்ரேட் இன் டெக்ஸ்டைல்ஸ்,
in garments since 1974. இது வந்து இந்த செக்டாருக்கு மட்டும் இந்த பொருந்தும்னு சொல்றோம். எதெல்லாம் அப்படின்னு சொன்னா garmentsனா துணிகள், textiles and garments, ready-made garments அப்படின்னு சொல்லுவோம், ஆடைகள். It imposed quotas on the export of textiles by developing nations to the developed countries. இப்போ நம்ம நாட்டில இருந்தா நிறைய என்ன செய்யறோம்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதுக்கு வந்து கோட்டா சிஸ்டம், இவ்வளோதான் நீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் கோட்டாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கோட்டா சிஸ்டம் வாஸ் டு பி ஃபேஸ்ட் அவுட். இந்த மாதிரி கோட்டா சிஸ்டம் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 years. இது வந்து திஸ் வாஸ் பெனிஃபிஷியல் டு இந்தியன் கவர்மெண்ட். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், இப்போ இது வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குன்னு தனியாக இருக்குது. இது அக்ரிகல்ச்சர் வாஸ் இன்க்ளூடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் காட் அக்ரிமெண்ட். ஸோ தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் ஆர் tarification, tariff cuts and subsidy reduction. Tariffனா it's one form of tax. சரியா? அப்புறம் dispute settlement body அப்படின்னு சொல்லுவோம். Disputeனா பிரச்சனைகள், தகராறு அப்படின்னு சொல்லுவோம். The dispute settlement body puts an end to procedural delays. இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்கணும், ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் you have to get license from the government. இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜரல் டிலேஸ்லாம் இல்லாமல் இருக்கணும், அதில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குன்னு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி டு செட்டில் எனி டிஸ்பியூட் வித்தின் 18 months, மேக்ஸிமம் 1.5 yearsக்குள்ளே இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ த டிஸ்பியூட்ஸ் ஆர் ரிசால்வ்டு த்ரூ மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். ரிசால்வ்டுன்னா தீர்வு காணுதல், எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். But however, India has lost a huge export earnings because of the conditions laid out by the body. இது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் earnings வந்து நமக்கு இழப்பு ஏற்பட்டது. எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி இதனால், சரி, அந்த கண்டிஷன்ஸ் நிறைய போட்டதுனால நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். The next functions of WTO. The following are the functions of the WTO. First one, it facilitates the implementation, administration and operation of the objectives of the agreement and of the multilateral trade agreements. என்ன மெயினா அப்படின்னு சொன்னா it facilitates the implementation, administration and operation of the objectives of the agreement. இப்போ நிறைய அக்ரிமெண்ட்ஸும் போட்டோம்ல, அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்துதல், அதை நிர்வாகம் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, இதெல்லாம் பார்க்குறோம். எப்படின்னு சொன்னால் இந்த மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட. சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் த ஃபோரம் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அமங் இட்ஸ் மெம்பர்ஸ் கன்சர்னிங் தேர் மல்டிலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் in matters relating to the agreements. எல்லாமே அந்த அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் உண்டோ அதுக்கு எல்லாமே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு WTO ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இட் அட்மினிஸ்டர்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கவர்னிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். அப்போ இதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸுங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து ரிகார்டிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். Then it cooperates with the IMF and the World Bank and its affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. அதாவது IMFும் வேர்ல்டு பேங்க்கும் அது கூட உள்ள அஃபிலியேட்டட் ஏஜென்சிஸ் எல்லாமே கோஆப்ரேட்டட் மேனரில் ஒர்க் ஆகணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால் டு அச்சீவ் கிரேட்டர் கோஹரன்ஸ். கோஹரன்ஸ் கிளியர் இது in global economic policy making. So these are the objectives of World Trade Organization. Next we will see the major WTO functions. Short ah nam solrom. Administering WTO trade agreements, then forum for trade negotiations, handling trade disputes, monitoring national trade policies,
technical assistance and training for developing countries, cooperation with other international organizations. Next we will see the achievements of WTO, that is World Trade Organization. The major achievements are, first one is use of restrictive measures for balance of payments problems has declined markedly. That is, due to this World Trade Organization, the balance of payments problems has been reduced for the member countries. The next one is services trade has been brought into the multilateral system, and many countries, as in goods, are opening their markets for trade and investment. Due to this World Trade Organization, trade has been brought into the multilateral system. So all the countries has followed, instead of bilateral trade, they have followed multilateral system of trade. There's with many countries, as in goods, are opening their markets for trade and investment. So we are able to get more goods, and investment also, we are inviting investment. And the third achievement is the trade policy review mechanism has created a process of continuous monitoring of trade policy developments. So every year they make a review mechanism. Review na how far this World Trade Organization is functioning, and how the member countries are make use of the World Trade Organization trade policy. So every year they will make a review. So this created a process of continuous monitoring of trade policy developments. Then WTO and India. So in the box we have given so many things, you can just know the information. We will see WTO and India. India is the founding member of the WTO. Founding member means from the inception we have become the member of WTO. India favors multilateral trade approach, and it enjoys MFN status and allows the same status to all other trading partners. It is so India benefited from WTO on following grounds. என்னென்ன வகையிலலாம் இந்தியா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். First one, by reducing tariff rates on raw materials, components and capital goods, it was able to import more for meeting her development requirements. So India's imports goes on increasing. அதனால் இந்தியா இஸ் இன் நீட் ஆஃப் நிறைய ரா மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ், கேபிட்டல் குட்ஸ்லாம் தேவையாக இருக்குது. ஸோ இட் வாஸ் ஏபிள் டு இம்போர்ட் மோர் ஃபார் மீட்டிங் ஹர் டெவலப்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். அதனால் இந்தியாஸ் இம்போர்ட் ஹஸ் பீன் goes on increasing. Second one, India gets market access in several countries without any bilateral trade agreements. இப்போ நிறைய எனக்கு ஈஸியாக எக்ஸ்போர்ட்டபிள் கமாடிட்டிஸ்க்கு மார்க்கெட் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது. அதனால் they are able to find market in without any restrictions or without any bilateral trade agreements. The next one is advanced technology has been obtained at cheaper cost. Because of the help of WTO, they are able to get the advanced technology in the production process, and they are able to export more commodities. So India is in a better position to get quick redressal from the trade disputes. What is meant by redressal? அப்படின்னா தீர்வு காணுதல். பிரச்சனைக்கான தீர்வுகளை ஈஸியாக இந்த செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் மூலமாக சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ தி இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் வைடர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நிறைய எனது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது ரிகார்டிங் த மார்க்கெட், வேர் டு செல் த ப்ராடக்ட்ஸ், விச் கண்ட்ரி வில் ஹாவ் கிரேட்டர் டிமாண்ட், ஃபார் விச் ப்ராடக்ட்ஸ் they will find in more market. The next one will see the trade blocks. Blocksனா தடைகள். Some countries create business opportunities for themselves by integrating their economies in order to avoid unnecessary competition among them. சில நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா they create business opportunities. அவங்க நாட்டில் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு, பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு
ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க for themselves by integrating their economies advantages. இப்போ நம்ம நாட்டிலே நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லேபரஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, in order to avoid unnecessary competition among them. But trade blocks cover different kinds of arrangements between or among countries for mutual benefits. இப்போ அந்த ட்ரேட் பிளாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் it covers different kinds of arrangements. அப்படின்னா நம்ம ரெண்டு கண்ட்ரீஸுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, என்னது பிட்வீன் ஆர் அமங் கண்ட்ரிஸ். பிட்வீன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில், அமங்னா நிறைய நாடுகளுக்கு இடையில், பட் ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக பெனிஃபிட் கிடைக்கணும். ஸோ எக்கனாமிக் இன்டகிரேஷன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் we can export the commodities as well as import commodities. இது வந்து ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் யூனியன். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் கஸ்டம்ஸ் டேக்ஸ் டியூட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. இது வந்து கஸ்டம்ஸ் யூனியன் கம்பைன் பண்ணி அவங்க ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் காமன் மார்க்கெட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், அதாவது காமன் மார்க்கெட்டுன்னு ஒரு பிளேஸில் ப்ராடக்டை சேல்ஸுக்கு வச்சுருவாங்க. அண்ட் எக்கனாமிக் யூனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் ஏரியா இஸ் அ ரீஜன் encompassing a trade bloc whose member countries have signed a free trade agreement. Free trade area na enna அப்படினு சொன்னா is the region encompassing a trade bloc whose member countries have signed a free trade agreement. இதில் எந்தெந்த நாடுகள்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சச் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்வ் கோஆப்ரேஷன் பிட்வீன் அட்லீஸ்ட் 2 countries டு ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ். இது வந்து தடைகள் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக அந்த கமாடிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணவும் செய்யலாம். இது எக்ஸாம்பிள் சாப்தா, இன்னொன்று எஃப்தான்னு சொல்லுவோம், EFTA. சரியா, இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், இது வந்து ஈஸ்ட் இது வந்து ஃப்ரீ ட்ரேட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து customs union is defined as a type of trade bloc which is composed of a free trade area with no tariff among members. இப்போ அது வந்து ஃப்ரீ ட்ரேட் ஏரியாங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கோஆப்ரேஷன் பிட்வீன் அட்லீஸ்ட் 2 countries இல்லைன்னா நிறைய கண்ட்ரீஸ்குள்ள. இது வந்து டு ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். The customs union அப்படின்னு சொன்னால் இஸ் டிஃபைன்ட் as a type of trade bloc. இது ஒரு டைப்பு which is composed of a free trade area with no tariff among members. இதில் வந்து எந்த டேரிஃபும் நம்ம இம்போஸ் பண்ண மாட்டோம். and 0 tariffs among members with the common external tariff. காமனாக ஒரே ஒரு இது மட்டும் இம்போஸ் பண்ணுறோம், தட் இஸ் எக்ஸ்டர்னல் டேரிஃப்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெனிலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த நாடுகளுக்கு இடையில் காமனாக இந்த எக்ஸ்டர்னல் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொன்னால் பெல்ஜியம், நெதர்லாண்ட் அண்ட் லக்சம்பர்க். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் மார்க்கெட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ ட்ரேட் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். a group formed by countries within a geographical area to promote duty-free trade and free movement of labor and capital among its members. இது வந்து டியூட்டி ஃப்ரீ ட்ரேடுன்னா இந்த ப்ராடக்ட்ஸுக்கெலாம் நம்ம என்ன கஸ்டம்ஸ் டியூட்டி எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் லேபரஸும் எங்கே வேணாலும் போய்க்கலாம், கேபிட்டல் எவ்வளோனாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். கேபிட்டலுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணம். சரியா, எக்ஸாம்பிள் இது வந்து யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் எக்கனாமிக் யூனியன். இது என்ன அப்படின்னு சொன்னால் is composed of a common market with a customs union. So the participant countries have both common policies on product regulation, freedom of movement of goods, services and the factors of production and a common external trade policy. இது வந்து காமனாக நம்ம என்ன செய்யணும், டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
எக்ஸாம்பிள் யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், இது ஷார்ட்டாக சார்க் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காத்மண்டு. எந்த இயரில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் 1985. அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ், இது வந்து ஏஷியன் சொல்லுவோம். இது பேங்காக்கில் இருக்குது. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1967. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், BRICS. இது வந்து ஷங்காய், சைனா இது பக்கத்தில் இருக்குது ஷங்காய். இது 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி one by one the SAARC and Asian countries as well as the BRIC countries. What are the functions and what are the objectives? So with this the class ends. Thank you, students.